நம்ம வண்டியில் போயிட்டு இருப்போம், அப்போலாம் ஸ்டெப்ஸ் வந்து கவுண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது மாதிரியான எரர்ஸாக வந்து காமிச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேண்டெல்லாம் யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க மற்ற பேண்ட்ஸோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் இதோட ஃபீச்சர்ஸ் அதிகமாக உள்ளது எல்லாமே 2000 ரூபா 1500 ரேஞ்சுக்கெல்லாம் கூட கிடைக்குது. டிஸ்பிளே இன்னும் சதுர டிஸ்பிளேயாக பெருசாக இருக்க மாதிரி இன்பில்டாக ஜிபிஎஸ் இதில் கொடுக்கல. 8 ஃபோட்டோ வரைக்கும் நீங்கள் ஸ்லைட் ஷோ மாதிரி வந்து மாற்றிக்க முடியும். இப்போ ஒரு ஃபோட்டோ வருது அப்படின்னா நீங்கள் திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ வந்து மாறும். இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து வந்துட்டு இருக்கு, நான் திரும்ப ப்ரெஸ் பண்ணேன் இன்னொரு ஃபோட்டோ மாறும். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு ஸ்மார்ட் பேண்ட் வாங்கலாம்ல பிளானில் இருப்பீங்க. பட் உங்களோட பட்ஜெட் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். ரொம்ப பட்ஜெட்டுக்கு போக வேணாம், ஓரளவுக்கு எனக்கு பட்ஜெட் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு. இப்போ ரெட்மி இந்தியாவில் இருந்து ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் ப்ரோ அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் பேண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நல்லா பெரிய ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதுவும் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷனும் இதில் இருக்குது. இது தவிர இன்னும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த 3500 ரூபாய்க்கு இது எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குது அப்படின்ற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பேண்டோட டிசைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வந்து பாலிகார்பனேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்ட்ராப் வந்து டிபியூ மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஏற்கனவே நீங்கள் மீ பேண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே ஸ்ட்ராப் தான் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் இது இந்த ஸ்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிளாக வந்து ஒரு இவங்களோட இந்த இதை வந்து கழட்டிக்கிற மாதிரியான ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வந்து டிட்டாச் பண்ணிக்க முடியும். பட் இவங்களுடைய இந்த இதே ஸ்ட்ராப்பை தான் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். வேறு எதுவும் நீங்கள் நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிற ஸ்ட்ராப் வந்து இதில் வந்து யூஸ் பண்ண முடியாது. 25 கிராம் தான் வெயிட் இருக்குது இந்த பேண்டு. ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு வாட்ச் கட்டியிருக்க ஃபீல் வந்து நமக்கு இல்லை. அதே நேரத்தில் நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கிறதுனால ஒரு பேண்டுக்கும் வாட்சுக்கும் இடையில ஒரு ரெண்டுமே கலந்த மாதிரியான ஒரு வெர்ஷனாக வந்து தெரியுது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. டிஸ்பிளே தான் இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர்னு சொல்லலாம். இங்கே வந்து 1.4 இன்ச்சில் ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிரைட்னஸ் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 450 நிட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதோட பிக்சல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 194x368 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 283 ppi வந்து கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. அதே மாதிரி பக்கத்துலேருந்து பார்த்தா கூட அந்த பிக்சல்ஸ் எல்லாம் எதுவுமே கண்ணுக்கு தெரியல, நல்ல ஒரு சூப்பரான டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸோட அளவும் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கிற வேற பேண்ட்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு AMOLED டிஸ்பிளே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க நார்மலான IPS டிஸ்பிளே இந்த மாதிரி டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு கிளாக் மாதிரி வரும், அந்த கிளாக் வந்து எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு பேட்டரி லைஃப் பெருசாக எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அடிக்கடி சார்ஜ் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சிருக்கலாம். உங்களுக்கு நார்மல் வாட்ச் மாதிரி எந்த டைமுமே உங்களுக்கு வந்து டைம் வந்து தெரிஞ்சுட்டே இருக்கும். பட் நல்லாவே பேட்டரி லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் SPo2 ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு தனியாக ஆக்சிமீட்டரில் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ ஸோ அதே ஃபீச்சர்ஸ் வந்து இதுலேயும் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து இதுக்கான சென்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் போட்டுட்டு SPo2 வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஆக்சிஜன் உங்கள் பிளட்டில் என்ன அளவில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். பட் இதை நீங்கள் மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கலாம். இதில் ஆல்வேஸ் ஆன் ஹார்ட் ரேட் மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஹார்ட் ரேட்டை வந்து எப்பயுமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆல்வேஸ் ஆன் ஸ்லீப்பிங் மானிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் தூக்கத்தை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ண முடியும். நீங்கள் எந்த அளவில் தூங்கிருக்கீங்க, உங்கள் தூக்கத்தில் என்னென்ன மாதிரியான அந்த தூக்கத்தில் பகுதிகள் இருக்குது அப்படின்றது வரும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் இடையில நீங்களாக எந்திரிச்சு முடிச்சிருந்தீங்க, அது மாதிரி லைட் ஸ்லீப், அதாவது கொஞ்சமாக ரொம்ப ஆழ்ந்த தூக்கம் இல்லாமல் லைட்டான தூக்கம் எவ்வளோ நேரம் இருந்துச்சு, நல்ல தூங்கினது எவ்வளோ நேரம், அது மாதிரி REM ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட், நீங்கள் கனவுகள் ஏதாவது கண்டீங்க அப்படின்னா அது எவ்வளோ நேரம் கண்டிருக்கீங்க, அந்த மாதிரியான எல்லா ஃபீச்சருமே நீங்கள் இதில் வந்து பார்த்துக்க முடியும். இதில் 110க்கு மேலே ஒர்க் அவுட் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நடந்தாலும் நின்னாலும் ஓடினாலும் நீச்சல் அடித்தாலும் சைக்கிள் ஓடினாலும் என்ன பண்ணாலும் நீங்கள் அந்த ஒர்க் அவுட் மோட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒர்க் அவுட் மோடுக்கு தகுந்த மாதிரியான டிடெக்ஷன் வந்து அதில் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஆப்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இவ்வளோ ஒர்க் அவுட் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இதில் வந்து ஆட்டோ டிடெக்ஷன் ஃபீச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்களாக போயிட்டு மேனுவலாக ஒரு ஒர்க் அவுட் மோட் எனேபிள் பண்ணுறது மாதிரியே ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் வாக்கிங் பண்ணுறீங்க இல்லை ரன்னிங் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த பேண்டை வியர் பண்ணிவிட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு 2 மினிட்ஸ் நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து டிஸ்பிளேல வந்து வரும். இது மாதிரி இந்த வாக்கிங் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னா எஸ் கேட்கும். ஸ்ட்ரெஸ் லெவல் என்ன இருக்குது, நீங்கள் நைட் எவ்வளோ தூங்கிருக்கீங்க, இப்போ உங்கள் ஹார்ட் ரேட் வந்து என்ன லெவலில் இருக்குது, இதெல்லாம் வச்சு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் அதில் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரீத் எக்ஸசைஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரீத் பண்ணும்போது எப்படி வந்து கொஞ்சமாக வெளியில் விடணும் திரும்ப உள்ளே இழுக்கணும் அப்படின்றத நீங்கள் பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மூச்சு பயிற்சி நல்லா இருந்தாலே உங்களோட ஹார்ட் ரேட் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால அந்த மாதிரியான எக்ஸசைஸ் வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்தளவில் இங்கே 200 mAh பேட்டரி வந்து இந்த வாட்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆன் பண்ணி நீங்கள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 நாள் வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து சார்ஜ் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அது மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தாராளமாக ஒரு வாரத்துலேருந்து 1.5 வாரம் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிராண்ட் தரப்புலேருந்து அவங்க 15 நாள் பேட்டரி லைஃப் இருக்கும் போல சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 15 நாள் இல்லாட்டினாலும் நீங்கள் நார்மல் யூசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 நாள்லேருந்து 10 நாள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை இது வந்து 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நீச்சல் அடிக்கிறது இல்லை தண்ணியில் முழுகிறது இல்லை பாத்ரூமில் போய் குளிக்கிறது மழையில் நனைகிறது என்ன வேணாலும் வந்து பண்ணலாம். ஸோ தண்ணினால இதுக்கு எந்த பிரச்சனையும் வந்து வராது. அடுத்ததாக இதில் வாட்ச் ஃபேஸஸ் வந்து ஒரு
முக்கியமான ஒரு இது. ஏன்னா இந்த மாதிரி பேண்ட் இதனால வந்து வாட்ச் ஃபேஸஸ் தான் வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து பார்ப்போம். இதில் 50க்கும் மேற்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுமே நல்லா யூனிக்காக இருக்குது. அப்பப்போ அப்டேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கேட்டகரியிலே நீங்கள் ஆன்லைனில் போய் டவுன்லோட் பண்ணி இதில் வந்து சிங்க் வந்து பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கஸ்டம் வாட்ச் ஃபேஸஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். செட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு 8 ஃபோட்டோ வரைக்கும் நீங்கள் ஸ்லைட் ஷோ மாதிரி வந்து மாற்றிக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு ஃபோட்டோ வருது அப்படின்னா நீங்கள் திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ வந்து மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து வந்துட்டு இருக்கு. நான் திரும்ப ப்ரெஸ் பண்ணேன் இன்னொரு ஃபோட்டோ மாறும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 8 ஃபோட்டோ வரையும் ஒரே நேரத்தில் வந்து வச்சுக்கிற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரியான பேண்டு வாட்சில் வந்து ஒரே நேரத்தில் 8 ஃபோட்டோ வைக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் எனக்கு யாரும் கொடுத்ததில்லை. ஸோ அதை வந்து கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். சார்ஜிங்காக இங்கே மேக்னெட்டிக் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாட்சை கையிலேருந்து கழட்டிட்டு அந்த மேக்னெட்டிக் அடாப்டர் பக்கத்தில் இருக்கணும் நீங்கள் இதில் வந்து ஒட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லையோ இல்லை யூஎஸ்பி அடாப்டர்லையோ இல்லை பவர் பேங்க்லையோ எதில் வேணாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி சார்ஜ் பண்ணும்போது ஒரு 90 நிமிஷம் வரையும் அதிகபட்சமாக வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்குது. இதில் டேரெக்டாக இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் இல்லாமல் நீங்கள் ஷவுமி வியர் அப்படின்ற அவங்க ஆப்பில் போய்ட்டு நீங்கள் எல்லா ஃபீச்சர்ஸும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அங்கேருந்து வாட்ச் ஃபேஸஸ் சேஞ்ச் பண்ணுறது, அது மாதிரி உங்கள் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிக்கிறது, இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் யூஸ்வலாக இந்த மாதிரி பேண்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் நிறையா இருக்குது. அது ஒன்றா சொல்கிறேன். இதில் வந்து இந்த ஃபைண்ட் மை ஃபவுன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து டெக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஐடலாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வாட்ச் கட்டியிருக்கோம், அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் உட்காந்தே இருக்கும் அப்படின்னா அதை உடனே வந்து ஐடல் அலர்ட்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிங்க அப்படின்ற மாதிரி அலர்ட் வந்து வரும். அடுத்ததாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் ஆப்பில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் இல்லை மெசேஜஸ் இல்லை எது வந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஃபோனை எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்கமிங் கால் வருது அப்படின்னா அதோட நோட்டிஃபிகேஷன் இங்கே வரும். யார் கால் பண்ணுறாங்கன்னு வரும். பட் இங்கே அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஃபீச்சரும் அதில் எதுவுமே கிடையாது. பட் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு உங்கள் ஃபோன் எடுத்து பேசிக்கலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் அலாம், ஸ்டாப் வாட்ச், டைமர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கேமரா ஆப்பை நீங்கள் உங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதெல்லாம் ப்ளூடூத் கனெக்டில் இருக்கும்போது நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூஸ்வலாக இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான். இது இல்லாமல் ஃப்ளாஷ் லைட்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்னஸில் வந்து இருக்கும். ஸோ எங்கேயாவது அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மீ பேண்டை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஒரு பெரிய டிஸ்பிளே கண்டிப்பாக வந்து பெரிய டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. ஸோ மீ பேண்ட் இது மாதிரிலாம் அதில் முக்கியமாக நம்ம குறையா தெரியுறது வந்து ரொம்ப குட்டி டிஸ்பிளேயாக இருக்கும். அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் எஃபெக்ட் கிடைக்காது. நீங்கள் ஸ்மார்ட் வாட்சுக்கும் ஸ்மார்ட் பேண்டுக்கும் நல்ல வித்தியாசத்தை பார்க்கலாம். அதோட சைஸில் வந்து கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். பட் இங்கே வந்து பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால ரெண்டுக்கு இடையில ஒரு ஹைப்ரிட் வெர்ஷன் மாதிரி பேண்டாகவும் சொல்ல முடியல, வாட்சாகவும் சொல்ல முடியல, ஒரு நல்ல ஒரு புது முயற்சியாக வந்து ரெட்மிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே பிரைசிங் வரும்போது இதை வந்து இன்ட்ரோடக்டரி பிரைசிங்காக வந்து அவங்க 3500 லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஒரு வாரம், அதாவது 21 வரையும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 21 வரையும். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து 4000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரைசிங் வந்து இன்னும் கொஞ்சம் லோ பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ இதில் குறைகள் அப்படின்னு வேறு எதாவது சொல்ல போனோம் அப்படின்னா இவங்க இன்பில்டாக ஜிபிஎஸ் இதில் கொடுக்கல. அவங்க வந்து ஃபோனில் இருந்து AGPS அசிஸ்டன்ட் ஜிபிஎஸ் தான் இதில் வந்து ஒர்க் ஆகும். அது நிறைய நேரங்களில் வந்து அக்யூரசி வந்து மிஸ் ஆகுது. அடுத்ததான் இதோட ஸ்ட்ராப். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கலர் ஸ்ட்ராப் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது, பிளாக் கலர். இவங்க இன்னும் கலர்ஸ் நிறையா கொடுத்துருந்தாங்கனாலும் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க மற்ற பேண்ட்ஸோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் இதோட ஃபீச்சர்ஸ் அதிகமாக உள்ளது எல்லாமே 2000 ரூபா 1500 ரேஞ்சுக்கெல்லாம் கூட கிடைக்குது. டிஸ்பிளே இன்னும் சதுர டிஸ்பிளேயாக பெருசாக இருக்கிற மாதிரி. பட் அந்த டிஸ்பிளே குவாலிட்டி, அதில் இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ், அதில் நீங்கள் அந்த நம்பர்ஸ், அந்த எழுத்துக்களை பார்த்தீங்கனாலே ரொம்ப மட்டமாக இருக்கும். ரெட்மி பேண்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அக்யூரசி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் நடக்கிறது, தூங்குற நேரங்கள், இது எல்லாமே அக்யூரசியில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. சில பேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வண்டியில் போயிட்டு இருப்போம், அப்போலாம் ஸ்டெப்ஸ் வந்து கவுண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது மாதிரியான எரர்ஸாக வந்து காமிச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேண்டெல்லாம் யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. ரெட்மி இல்லை ஷவுமி பேண்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த அக்யூரசியில் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி பேண்ட்ஸ் வந்து எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க. ஸோ இதில் இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அந்த அக்யூரசி அவங்க கொடுக்குறதான் பார்க்குறேன். இது இல்லாமல் இதில் வந்து இந்த AMOLED டிஸ்பிளே அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு வாட்ச் மாதிரி இந்த பேண்ட் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறத மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் இதாக படுறது இதோட ப்ரைசிங் தான். இந்த 3500 ப்ரைசிங் அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். 4000 ரூபா அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஒரு 3000 ரூபா 3500 பிரைசிங்கிறது இதோட கரெக்டான பிரைசிங் அப்படின்றது என்னோட கருத்து. நீங்க இந்த ரெட்மி ஸ்மார்ட்பேண்ட் ப்ரோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வேற என்ன ஸ்மார்ட் வாட்ச் இல்லை என்ன மாதிரியான ஸ்மார்ட் ப்ராடக்ட் நீங்க ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.